Hi friends, இந்த வீடியோவில் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அப்படிங்கிற லெசனில் G0 ஃபேஸ் ஆர் G0 ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் செல் சைக்கிளில் G1 ஃபேஸை பற்றி பார்த்தோம். ஒரு நியூவாக ஃபார்ம் ஆன செல் G1 ஃபேஸில் என்னென்ன ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நியூவாக ஃபார்ம் ஆன செல் G1 ஸ்டேஜில் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணோம், RNA சிந்தசைஸ் பண்ணுது, தென் ATP சிந்தசைஸ் பண்ணுது, தென் எஸ்பெஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியலை சிந்தசைஸ் பண்ணுது, தென் செல்லோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த செல் எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டுக்கு போகுது. எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட்டுக்கு போகுது. இந்த செக் பாயிண்ட்ல போயிட்டு செக் பண்ணுது, அதாவது இப்போ எஸ்பேஸ்க்கு தேவையான என்சைம் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சிந்தசைஸ் ஆகிடுச்சா. ஏன்னா எஸ்பேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்னா நிறைய என்சைம்ஸ் வேணும். அந்த என்சைம்ஸுக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே இந்த G1 ஃபேஸில் சிந்தசைஸ் ஆகிடுச்சா. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்க தேவையான RNA அதாவது mRNA சிந்தசிஸ் ஆயிடுச்சா, தென் rRNA, tRNA, இந்த RNAs எல்லாம் புரோட்டீன் சிந்தசிஸை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த RNAவில் சிந்தசிஸ் ஆயிடுச்சா. தென் ரா மெட்டீரியல் லைக் பென்டோ சுகர், நைட்ரஜன் பேஸ், பாஸ்போரிக் ஆசிட், கார்போஹைட்ரேட், இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த G1 ஸ்டேஜில் சிந்தசிஸ் ஆயிடுச்சா. இந்த ப்ராசஸ் முழுசாக நடக்க தேவையான ATP சிந்தசிஸ் ஆயிடுச்சா. இந்த எல்லாத்தையுமே செக் பண்ணவன் யார் அப்படின்னா G1 செக் பாயிண்ட். இந்த G1 செக் பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன். இதுவே அது யூகேரியாட்டிக் அதாவது ஈஸ்ட் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம என்ன பண்ணுறோம், செக் பாயிண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படிங்கிற வேர்டை ஈஸ்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இங்கே ஏதாவது ஒரு டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை அதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ இந்த செல் மீண்டும் ரிட்டர்ன் எங்கே திருப்பி அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூவாக இந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. மீண்டும் இந்த செல் எங்கே அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா G0 ஆர் G0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இந்த செல் திரும்பி வந்துடும். G0 ஃபேஸ் ஆர் G0 ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஃபார்ம் ஆன செல் அந்த செல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரோட்டீன் நிறைய சிந்தசைஸ் பண்ணிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு இந்த செல்லோட சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNA சிந்தசிஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீனு, அப்புறம் கார்போஹைட்ரேட், தென் இப்போ இந்த பென்டோ சுகர் சிந்தசைஸ் பண்ண, அதாவது எஸ்பேஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே சிந்தசைஸ் ஆகிடுச்சு. எல்லா மெட்டீரியலுமே ATP முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக சிந்தசைஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எல்லாம் சிந்தசைஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல சிந்தசைஸ் ஆன உடனே இந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு, அதாவது இந்த செக் பாயிண்ட்டுக்கு போகாமல் அது இங்கே நின்றுக்குது. இங்கே நின்று என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் ஆகுது. அந்த செல்ஸ் என்ன ஆகுது, டிஃபரன்ஷியேட் ஆகி ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சருக்கு போயிடுது. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், மேக்ஸிமம் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் மட்டும் தான் இந்த கண்டினியூஸ் செல் டிவிஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். சரியா. ஸோ இப்போ இது ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல். இந்த மெரிஸ்டமேட்டிக் செல் என்ன பண்ணுறது, நல்லா வளர்ந்து குரோ ஆகிடுச்சு. குரோ ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம அந்த மெரிஸ்டமேட்டிக் செல் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாப் த டிவைடிங் ப்ராசஸ் and change it into permanent tissue. பர்மனன்ட் டிஷ்யூ என்னது, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ரீனன் கைமா, இது மாதிரி ஏதாவது ஒரு பர்மனன்ட் டிஷ்யூவா சேஞ்ச் ஆகிடுது. எதுக்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஒரு சில ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக இந்த மெரிஸ்டமேட்டிக் செல் தன்னோட டிவைடிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுது, ஒரு பர்மனன்ட் டிஷ்யூவா, அதாவது பர்மனன்ட் டிஷ்யூ லைக் பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ரீனன் கைமாவா மாறிடுது. அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த G1 ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. G1 ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க, இன்ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னா இந்த செல் எந்த வேலையும் பண்ணாம சும்மாவே இருக்குமா, டெட் செல் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. இன்ஆக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். பட் இது என்ன மட்டும் பண்ணாது, செல் டிவிஷன் மட்டும் பண்ணாது. நோ செல் டிவிஷன். இந்த செல் மெட்டபாலிக்கலா ஆக்டிவா தான் இருக்கும், எல்லா மெட்டபாலிஸ் ஒர்க்கும் பண்ணும். ஆனா பட் இந்த செல் என்ன ப்ராசஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுது, செல் டிவிஷன் ப்ராசஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் இந்த G ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க, G0 ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் ஆர்
ஃபிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. inactive phase ஆர் fission ஸ்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ G0 phase அப்படிங்கிறது ஒரு நியூவா ஃபார்ம் ஆன செல்லு. அது என்ன பண்ணுது, எல்லா மெட்டீரியலும் சிந்தசைஸ் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இந்த செல் என்ன பண்ணுது, அப்படியே ஒரு பர்மனன்ட் டிஷ்யூவா மாறி ஒரு பர்மனன்ட் செல்லா, அதாவது மெச்சூர் ஆகி ஒரு பர்மனன்ட் செல்லா மாடிஃபைட் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் செல் ஸ்டாப் த டிவைடிங் ப்ராசஸ். அதாவது அதோட டிவைடிங், ஏன்னா G1 ஸ்டேஜ்க்கு இந்த இங்கேருந்து என்ன பண்ண G1 அடுத்தது எஸ்லேருந்து G2 அப்புறம் டிவைடிங் போயிடணும். ஆனால் இவர் இந்த இடத்துலயே ஸ்டாப் ஆகிக்கிறாரு. அந்த டிவைடிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு சேஞ்ச் இன்டு பர்மனன்ட் டிஷ்யூ. அந்த செல் என்ன ஆயிடும், ஒரு பர்மனன்ட் செல்லா மாறும், ஒரு பர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடுதும். அதாவது பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிரீன் கைமா மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அவங்க டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த செல்ஸ் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். இன்ஆக்டிவ் மீன்ஸ் மெட்டபாலிக்கலா ஆக்டிவா இருக்கும், பட் அதுல செல் டிவிஷன் நடக்காது. த நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வந்து என்ன ஆகுது, இந்த மெரிஸ்டமேட்டிக் செல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு பர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடுச்சு, ஒரு பாரன் கைமாவோ கோலன் கைமாவோ மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படி சேஞ்ச் ஆன அந்த செல் மீண்டும் என்ன பண்ணுது, இந்த செல் டிவிஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஃபரன்ஷியேஷன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, intraphasicular cambium, intraphasicular cambium, vascular cambium இதெல்லாம் பாத்தீங்கன்னா டி டிஃபரன்ஷியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த செல் என்ன பண்ணிடுச்சு, ஒரு பர்மனன்ட் டிஷ்யூ மாறிடுச்சு. எந்த செல்லு, இந்த ஒரு நியூவா ஃபார்ம் ஆன செல்லு எல்லாமே ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இது பர்மனன்ட் செல்லா மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, மீண்டும் அதுக்கு தேவைப்படுது. இப்போ அதுக்கு செல் டிவிஷன் நடந்து இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாய சூழ்நிலை வரப்போ அது மீண்டும் என்ன பண்ணுது, அந்த டிவிஷன் ப்ராசஸ்க்கு திருப்பி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ட்ராஃபெசிகுலர் கேமியம் அப்படிங்கிறது செகண்டரி growthல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ பிரைமரி growth அப்படின்னா அதுல மெரிஸ்டமேட்டிக் செல் இருக்கும். செகண்டரி growthல செல் டிவிஷன் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பியம். மெரிஸ்டமேட்டிக் செல் டிவைட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா பர்மனன்ட் டிஷ்யூ மாறுறப்போ அந்த செல்லோட அந்த மரத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செல் தன்னோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இது மீண்டும் என்ன பண்ணணும், இந்த செல்லே தான் மீண்டும் டிவைட் ஆகணும். அப்போ இந்த செல்லே தான் மீண்டும் என்ன ஆகணும், டிவைடிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகணும். ஆனால் ஏற்கனவே பெர்மனண்டா மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த பர்மனண்டா மாறின செல்ல மீண்டும் டிவைடிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம் அப்படிங்கிறது. பிரைமரி growthக்கு யூஸ் பண்ணது யார் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் செல் தான் பிரைமரி growthல செல்ஸ் டிவைட் பண்ற எபிலிட்டி இருக்கிறவங்க. செகண்டரி growthல செல் டிவைடிங் ப்ராசஸ் எபிலிட்டி இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிஃபரன்ஷியேஷன். நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ரீடிஃபரன்ஷியேஷன். நெக்ஸ்ட் ஒன் ரீடிஃபரன்ஷியேஷன். ரீடிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் டிவைடிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடுச்சு. இப்போ அந்த பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறுது, தனக்கு மீண்டும் நிறைய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், என் பிளான்ட்டோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், சைஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெர்மனன்ட் டிஷ்யூ மீண்டும் மெரிஸ்டமேட்டிக் செல் அதாவது டிவைடிங் ப்ராசஸ்க்கு மீண்டும் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபரன்ஷியேஷன். இப்போ என் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவா ஆயிடுச்சு. இப்போ நான் மீண்டும் என்ன பண்றேன், ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸுக்கு போறேன் அப்படிங்கிறது, அதாவது மீண்டும் என்னது ஒரு பர்மனன்ட் டிஷ்யூவா மாறுறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீடிஃபரன்ஷியேஷன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரீடிஃபரன்ஷியேஷன். அதாவது டிஃபரன்ஷியேட் ஆன செல் மீண்டும் பர்மனன்ட் டிஷ்யூவா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த G0 ஃபேஸ் ஆர் G0 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜ் நடக்கும். அதாவது ஒரு நியூவா ஃபார்ம் ஆன செல் என்ன பண்ணும், நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆன உடனே அது என்ன பண்ணும், ஒரு சில செல்ஸ் வந்து அப்படியே எங்க போயிடும் அப்படின்னா இந்த பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடும். அப்படி பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறிச்சு அதுக்கு டிஃபரன்ஷியேஷன். அந்த பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறினது அதோட சைஸ் அண்ட் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக மீண்டும் திருப்பி வந்து டிவைடிங் ப்ராசஸ் இன்வால்வ் ஆனா அதுக்கு பேரு டிஃபரன்ஷியேஷன்.
தென் ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது இந்த மீண்டும் அந்த டிஃபரன்ஷியான செல் இப்போ என்ன இருக்கு டிவைடிங் ப்ராசஸ் இன்வைட் எவ்வளோ நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணிட்டானா அந்த நியூ செல்ஸ் மீண்டும் ஃபார்மன்ஸ் எல்லாம் மாறிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செல் என்ன பண்ணுது முதல்ல சொன்னேன் நான் G1 ஸ்டேஜில் செக் பாயிண்ட்ல போய் நான் என்ன பண்ணுறேன் நான் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் அதாவது DNA டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை எனக்கு தேவையான ப்ரோட்டீன் என்சைம் சின்ஸ் ஆகல இல்லை போதுமான ATP சிந்தசிஸ் ஆகல அப்படின்னா இந்த செக் பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல்லை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி எங்கே அமுச்சுடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த G0 ஃபேஸுக்கு மீண்டும் செல்லை ரிட்டர்ன் பண்ணி அமுச்சு விட்டுடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க ரிட்டர்ன் பண்ணி அமுச்சுவிடும். இந்த இடத்துல மீண்டும் செல் என்ன ஆகும் மீண்டும் தனக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போக மூவ் பண்ணும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.